அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹஜ்ரத் முஆவியாவினுடைய ஆட்சி காலம், ஹஜ்ரத் முஆவியாவின் ஆட்சி காலம். ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு 1,00,000 திர்ஹம் மானியமாக வரும். நல்ல கவனிக்கணும், 1,00,000 கிட்டத்தட்ட 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் 1,00,000 திர்ஹம்னா அது மதிப்பை பாருங்க. 1,00,000 திர்ஹம் மானியம் ஆயிஷா நாயகி. அவங்களுக்கு வர்ற காலம் மதீனாவில் நிறைய ஏழைகள், அவங்களுக்கு எல்லாம் தெரியுமா ஆயிஷா நாயகி வந்துட்டான்னு கேட்பாங்களாம். ஆயிஷாக்கு இன்னும் வரல, என்னைக்கு வரும்னு எதிர்பார்த்து எந்தலிரூனல் ஃபரஜ், என்னைக்கு நம்ம வாழ்க்கை விமோச்சனமாக போகுது, விடுதலை கிடைக்க போகுது, என்னைக்கு நம்ம கஷ்டம் தீரும் அப்படின்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. அதுக்கு அவங்க காரணம் சொல்லுவாங்க, ஆயிஷா நாயகி அவங்களுக்கு அவங்களுடைய கையில காசு வந்துட்டுனா நம்ம வீடுகளுக்கு வந்துடும். 1,00,000 திர்ஹம் அன்பளிப்பாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு வந்த உடனே மதீனாவில் இருக்கக்கூடிய ஏழைகளை, மதீனாவில் இருக்கக்கூடிய தேவை உடையவர்களை அவங்க கணக்கெடுப்பாங்க. கணக்கெடுத்து சொல்லுவாங்க, அந்தந்த வீடுகளில் கொண்டு போய் கொடுத்துருங்க, ஆனா மேக்சிமம் இரவுல கொண்டு கொடுங்கம்பாங்க, ராத்திரியே கொண்டு போயிடுங்க. ஏன்னா அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது, அவங்க கஷ்டப்படுறாங்கிறது 4 பேருக்கு தெரியக்கூடாது, அவங்க வாங்குறாங்கிறது தெரியக்கூடாது. அவங்க எல்லாம் அப்படி ஆட்கள், தன்னுடைய கஷ்டத்தையும் சொல்ல மாட்டாங்க, 4 பேர் பார்க்க வாங்கவும் மாட்டாங்க. ஆனா அவங்க எதிர்பார்த்தாங்க ஆயிஷா நாயிட்ட இருந்து வரும். அம்மா சொல்லுவாங்க, நம்ம எதிர்பார்ப்புல இருக்காங்க, கொண்டு கொடுத்துருங்க. அந்த 1,00,000 திர்ஹத்தையும் அப்படியே கொண்டு பாஸ் பண்ணிடுவாங்க. அந்த ஆட்கள்லாம் மறுநாள் பார்த்தா ஜோலியா இருப்பாங்க. அவங்க பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ்ஸுகளை கொடுப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க. ஏன் அவங்க வீட்டுல வந்து பணம் வந்து இறங்கின மாதிரி. ஆயிஷா நாய்க்கு வீட்டுக்கு வந்த போது ஆயிஷா நாய்கிட்ட வந்து கேட்டாங்க, ஏன் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டீங்களா? வீட்டுல ஒரு அடிமை பெண் இருந்தாங்க, எல்லாத்தையும் கொடுத்துட்டியல, உங்களுக்கு என்ன வச்சிருக்கீங்கன்னு கேட்டாங்க. அன்னை ஆயிஷா நாய் சொன்னாங்க, நம்ம என்னதான் குறைப்பட்டிருக்கோம், என்னதான் கஷ்டப்படுறோம், என்னதான் நம்ம இல்ல, நம்ம வீடு எல்லாம் இருக்கிறது. இது யாருடைய வீடு தெரியுமா? ரசூலுல்லாஹ் வாழ்ந்த வீடு. இது ரசூலுல்லாஹ் வாழ்ந்த வீடு. இங்க என்ன இல்ல நம்மள்ட்ட. அம்மா அந்த அடிமை பெண்ணு சொன்னாங்க, நோம்பு திறக்கிறதுக்கு பேரிச்சம்பழம் கூட கிடையாது, நோம்பு திறக்கிறதுக்கு பேரிச்சம்பழம் கிடையாது. அம்மா சொல்றாங்க, நம்ம வீட்டுல என்ன இல்லை, வீட்டுல பேரிச்சம்பழமே இல்லை நான் சொல்ல முடியுமா? பேரிச்சம்பழம் கூட கிடையாது. அன்னைக்குதான் 1,00,000 வந்திருக்கு. அந்த 1,00,000த்தையும் மதீனாவில் தேவை உடையவர்களுக்கு பூரா பங்கு வச்சு கொடுத்துட்டு அம்மா சொன்னாங்க, நம்ம நல்லா இருக்கிறோம், நம்ம ரப்பு நம்மளை நல்லா தான் வச்சிருக்கிறான். அதல்லவா வாழ்க்கை.